உடையார் பாகம் 3 132வது அத்தியாயம் தொடர்கிறது. வரியெல்லாம் தர சொல்லவில்லை, தர வேண்டாம், நீங்கள் தந்தாலும் ஏற்பார்களா என்பது கேள்விக்குறி. அரசர் மிக முக்கியமான ஒரு பணியில் இருக்கிறார், கோயில் கட்டுகிற பணி. அதற்கு உங்கள் பங்கு என்ன? அற்புதமான பணிதான், யார் இல்லை என்று சொன்னது? அதற்கு எங்கள் மனப்பூர்வமான ஆசிர்வாதங்கள். சக்கரவர்த்தி குடியும் குடுத்தனமுமாய் நீண்ட நாள் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து எல்லோருக்கும் நல்லது செய்து கொண்டிருக்க வேண்டுமென்று பிரார்த்தனைகள் உண்டு. இது போதாதா? 100 அந்தணர்கள் சேர்ந்து இப்படி சொன்னால் இதை கேட்ட எவருக்கும் மனம் குளிர்ந்து விடுமே. போதாது என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வீர்கள்? அதற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? உங்கள் ஆசிர்வாதத்திற்கு அரை செப்பு காசு சன்மானம். 2 பேராய் வந்து ஆளுக்கொரு செப்பு காசு வாங்கி போங்கள் என்று அரண்மனை சொல்லிவிட்டால் அப்படியே செய்து விடுவீர்களா? என்னையா செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? கோயில் கட்டுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு என்ன விதத்தில் இருக்கிறது என்று மறுபடி யோசனை செய்யுங்கள். உருப்படியாய் ஏதேனும் செய்ய முன்வாருங்கள். இல்லையெனில் மற்றவருக்கு கிடைக்கின்ற சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்காமல் போகும். உங்கள் வார்த்தை எடுபடாமல் போகும். உங்கள் முக்கியத்துவம் இல்லாமல் போகும். இது கடவுளுக்கே பொறுக்காது. அது பிற்பாடு வரவேண்டிய கதை. பிழைக்கிற வழியை பாருங்கள். வைணவதாசனே, சூட்சமமாக பேசுகிறீர். இன்னது செய்ய வேண்டுமென்று உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் என்ன என்பதை சொல்ல மறுக்கிறீர்கள். தயவு செய்து சொல்லுங்கள், என்ன செய்ய வேண்டும்? அரசருக்கு ஒத்துழைப்பு. அட, அதைத்தான் திரும்ப சொல்கிறீர்கள். என்ன விதமான ஒத்துழைப்பு? நான் கல் தூக்க வேண்டுமென்று நினைக்கிறீர்களா? என்னால் ஆகாது. இல்லை, உங்களை கல் தூக்கவோ மரம் தூக்கவோ கயிறு முறுக்கவோ சொல்லவில்லை. வேறு என்ன செய்ய சொல்கிறீர்கள்? கோயில் கட்டும் பணியில் சம்பள பணம் போடுவார்கள். செலவு கணக்கு எழுதி வைப்பார்கள். எத்தனை கருவிகள் இருக்கின்றன, எத்தனை கருவிகள் இல்லை என்று கணக்கெடுப்பார்கள். எத்தனை கற்கள் வந்தன, எத்தனை கற்கள் உடைத்தன, எத்தனை கற்கள் கோயில் ஏறின என்று பார்ப்பார்கள். இதற்கு ஒரு கணக்கு இருக்க வேண்டும் அல்லவா? சரி, புரிகிறது. இந்த கணக்கு எழுதும் பணியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் என்ன? வைணவதாசன் சொன்னதும் அங்கு ஒரு நிசப்தம் பரவியது. செய்யலாமே, ஒரு அந்தணர் ஆரம்பித்தார். கூடாது, இன்னொரு அந்தணர் தடுத்தார். நம்முடைய வேலை வேதம் படிப்பது. அது எளிதல்ல, சாதாரண வேலையல்ல. அதற்கு மிகுந்த கவனமும் பொறுமையும் நேரமும் உழைப்பும் புத்திசாலித்தனமும் தேவை. நம்முடைய புத்தி வலுவை, உடம்பு வலுவை வேறு விதத்தில் செலவழித்து கொண்டிருக்கக்கூடாது. வேதம் படித்தலை தவிர வேறு வேலை எனக்கு இல்லை. அப்படிதான் வகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கணக்கெழுதும் வேலைகளை செய்து கொண்டிருந்தோமே, ஆனால் நம்மால் வேதம் படிக்க முடியாமல் போகும். அப்படியா? களமாக வேளாளர்களிடமிருந்து நெல் வாங்குகிறீர்களே, கணக்கு வைத்து கொண்டு வாங்குகிறீர்களா, இல்லாமல் வாங்குகிறீர்களா என்று கேள்வி வரும். என்ன மிரட்டுகிறீர்கள் வைணவதாசரே? இல்லை, மிரட்டவில்லை. உங்களிடமிருந்து எந்த விதத்திலும் ஒத்துழைப்பு இல்லை என்கிற போது ஒரு அலுப்பும் சலுப்பும், உங்களால் தீங்குதான் அதிகம் என்ற பெயரும் ஏற்பட்டுவிடும். எனவே எனக்கு தோன்றியதை சொன்னேன். கணக்கு எழுதுதல் என்பது மிக பெரிய பணியா? இல்லை, காலை ஒரு நாழிகை, மாலை ஒரு நாழிகை நீங்கள் ஓலைகளுடன் அலைந்து குறிப்பெடுத்து கொண்டால் போரும். மற்றபடி உங்களுடைய வேதம் படித்தலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கலாம்.
சிற்பிகளோடும் மறவர்களோடும் பழக வேண்டியிருக்குமே. ஏன் எந்த மனிதரோடும் பழகக்கூடாது என்ற சங்கல்பம் உண்டா? உங்கள் வீட்டு திண்ணையை நீங்களே கட்டி கொண்டீர்களா? நடுமுற்றத்தை நீங்களே இழைத்து கொண்டீர்களா? அல்லது மறவர்கள் இல்லாமல் சோழ சாம்ராஜ்யம் உங்களால் மட்டும் சிறந்து விளங்கிவிட்டது என்று நினைக்கின்றீர்களா? ஐரை இட்டு வரால் வாங்குவது சொன்னேனே, அதைதான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது அதையும் செய்ய மறுத்தால் என்னவாகும் என்று யோசித்து விடுங்கள். இவ்வளவு உட்கார்ந்து பேசியதற்கு நீர்மோராவது தரலாம். அப்படி ஒரு எண்ணமே இங்கு ஒருவருக்கும் இல்லை. வைணவதாசன் குதிரையில் ஏறி உட்கார எதிர் வீட்டிலிருந்து ஒரு சொம்பு நிறைய நீர்மோர் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. ஓலை தொன்னையில் இனிப்பு பட்சணங்களும் தரப்பட்டன. தேன்குழலை வெள்ளக்குழம்பில் நனைத்து நுறுக்கி வைத்திருந்தார்கள். வைணவதாசன் வாங்கி கொண்டு வந்தனம் சொன்னான். குதிரையை மெல்ல திருப்பி நடந்தான். முதுகுக்கு கீழே இடுப்பு பக்கம் ஒரு கட்டாரி சொருகியிருப்பதை பலரும் கவனித்தார்கள். கொலைகார பாவி, என்னமாய் இருக்கிறான்? ஏன் அப்படி பேசுகிறீர்கள்? என்ன கொலை செய்தார் அவர்? இடுப்பில் கட்டாரி வைத்து கொள்கிறவன் முகத்தை சொரிந்து கொள்ளவா வைத்திருப்பான்? எங்கேனும் கொலை செய்துதானே ஆக வேண்டும். கொலைக்கருவியை வைத்திருப்பவனை கொலைகார பாவி என்று சொன்னால் தவறா? இன்னொரு அந்தணர் சண்டைக்கு வர மறுபடியும் அங்கு நிசப்தம் நிலவியது. நம்முடைய வேலை கணக்கு எழுதுதல் இல்லை, வயதான சில அந்தணர்கள் சொன்னார்கள். ஆனால் பிரச்சனை எந்த திக்கிலிருந்து வரும், எவ்வளவு வேகமாக வரும் என்று எந்த மனிதராலும் அனுமானிக்க முடியாது. புத்தியினுடைய வலுவு உடம்பின் வலுவை போல ஒரு அளவுக்கு உட்பட்ட விஷயம்தான். யோசனை செய்ய முடியாத சில கோணங்களிலிருந்து பிரச்சனைகள் வந்து தாக்குவதும் வழக்கம். குடந்தை தஞ்சை அந்தணர்களையும் அப்படி ஒரு பிரச்சனை தாக்கிற்று. 132வது அத்தியாயம் முடிவடைந்தது.